வெல்கம் டு ஸ்பைடி கேமிங். இன்றைக்கி வந்து கிரானைட் 3ல் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ட்ரெயின் எஸ்கேப் பண்ண போகிறோம் கைஸ். கிளம்பி வேறு வர மாதிரி வேறு தெரியுது. நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் பதுங்கி சரி அவங்க போயிடுற மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு. போயிட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓப்பனாக கூட வேகமாக கொஞ்சம் நான் லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன் கைஸ். ஏன்னா 48 நிமிஷமாக நான் போட்டுட்ருக்கேன் கைஸ் இந்த வீடியோவை. எங்கடா கிளவி ஏதோ கிளவி போகிறா, எங்கடா பின்னாடி கிளம்புனா காணா. கிளம்ப இருந்தால் தாங்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட வேறு கன்று வேறு இருக்குது. சரி இன்னொரு தடவை சவுண்டு போட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். என்னங்க இன்னும் கிளம்ப வரல. இப்படி கடுப்பு ஏற்றுறாங்களே, இதுலேயே வீடியோ போயிடும் போல். ஓகே, இப்போ கிளவி வந்துட்டா, திரும்பி கிளம்ப வரலங்க. என்னங்க இதெல்லாம் ஒரு போங்காட்டமாக இருக்குது. இதெல்லாம் என்னங்க இது இப்படி. சரி இன்னொரு தடவை வந்து நான் சவுண்டு போகிறேன். ஓகே, சவுண்டு போட்டதில் கிளம்ப ரெண்டு பேரும் ஒன்றாவே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் நீ கடுப்பேற்றிட்டாங்க. ரெண்டு பேரும் ஒன்றாவே வரவே இல்லை. முன்னாடியெல்லாம் சும்மாவே வருவோம் கிளம்ப. இங்கே ஒரு மேக்ஸ் பாக்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா கிளம்பிட்டு இருக்கிற கன்று தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை. நம்ம ஒன்று ஒன்றா போயிட்டு கட்டையை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நெருப்பு இது மேட்ச் பாக்ஸ் போட்டு பற்ற வச்சுட்டு அதுக்குள்ளே கிளம்பி வந்து நம்ம கதையை முடிச்சுட்ருவாங்க. சரி இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். எதுவும் இல்லை. ஓகே, இதில் எதுவும் இல்லை, இதில் எதுவும் இல்லை. இதில் ஏதாவது இருக்கா? வெப்பன் கீ கிடச்சிது, இது ஓகே. இப்போ இந்த லிஃப்ட்டு மேலே போயிட்டு கிளவு ரூமுக்கு போயிட்டு என்னங்க வாய்ப்பு ரோலிங்க இது. சரி ஓகே, கிளவு ரூமுக்கு போயிட்டு லாக்கர் இருக்கும், லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கிளவி ரெண்டு பேர் சேர்த்து கதையை முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கிழமை வேறு வரானான்னு பார்க்கலாம். இல்லை கிழமை வந்து டப்புன்னு அடிச்சிடும். ஓகே, இது லாக் ஓப்பன் பண்ணிட்டான். ஓகே, ஓப்பன் பண்ணுறான். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ மேலே போயிட்டேன். மேலேருந்து அங்கே கீழே குதிச்சு அங்கே கல்லெல்லாம் இருக்கும், அங்கே கல்லெல்லாம் எடுத்துட்டேன். போயிட்டு அந்த கிழவியோட கதையை முடிச்சு விட்டு வந்துடலாம் கைஸ். இப்போ வேறு கிழங்கிட்ட வேறு கன் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே சத்தியமாக ஒன்றும் புரியல. சரி போவோம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு பொறுமையாக போகலாம். ஓகே, இங்கே ஒரு தடவை பார்த்து தாங்க போகணும். ஒரு தடவை நான் கை காலை உடச்சிக்கிட்டேன். என்னங்க பண்ணுறது. ஓகே, இப்போ வந்து கீழே வந்தாச்சு. கல் இருக்குது, கல் எடுத்துருவோம். ஓகே, எடுத்தாச்சு. ஓகே, கிளவி மட்டும் வந்துடவே கூடாது. ஓகே, இங்கே கல் இருக்கு. ஏன்னா 2 நிமிஷம் வேறு ஆகி போயிடுச்சு. இப்போ வேறு கிளவி வேறு வந்துட்டுருப்பாங்க. அப்பா ஏய் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. சரி ஓகே, இப்போ வந்து கிளம்ப வேறு வருவான். எந்த சைடுலேருந்து வருவான்னு தெரியலிங்களேங்க. இந்த சைடு இருந்து சில தடவை இந்த சைடு வந்து வருவான், அந்த சைடு வந்து வருவான். நம்ம 2 சைடு தான் மீட்போம். ஓகே, இங்கே தான் டோர் திறக்குது. ஓகே, ஐயோ என்னங்க ஒரு கல் மிஸ் பண்ணிட்டேன். அடைச்சா நான் பதட்டத்தில் வேறு மிஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா கிழவங்கிட்ட வேறு கன் இருக்குது. கிழவங்கிட்ட கன் இருக்க முடிக்க நம்ம வந்து இது எப்படி சென்ட்ரினா என்னையா இது சென்ட்ரினா கதையை தானே நான் ஃபஸ்ட்டு முடிச்சு விடணும். அதில் தானே நான் வெறியாக இருக்கேன். ஏன்னா ஆட் மூடில் போட்டு என்னை அந்த புரட்டு போட்டேன்னா நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன். இதுக்கு பழி வாங்காமல் விடவே மாட்டேன். ஓகே, இப்போ வந்து கிழமை இருக்கானான்னு பார்க்கலாம். ஓகே, கிழமை இல்லை. இது கல்லெல்லாம் பொறுக்கிடலாம். 3 கல்லாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா ஷார்ட்டு மிஸ் ஆச்சுன்னா கூட நம்ம திரும்பி வந்து கல்லை வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து போகலாம் முடியல. ஓகே போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ கிளம்புனா நானான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ கிளம்ப ஏதாவது பெட்ரூமில் இருக்கானா, இல்லை இருந்திருந்தானா ஒரே போட்டு அவன் காற்று வச்சுக்கலாம். இது ஓகே, ஜென்ரேட்டர் ரூமுக்கான கீ இருக்குது. ஓகே, அதை நம்ம அப்புறம் வந்து கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு அந்த கிணவன் கதையை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்றலாம். ஏய் எப்படா வந்த நீ? நல்லா வேலைங்க, நான் அந்த பக்கம் மட்டும் போயிருந்தேன். கைமா பண்ணியிருப்பான் கிழவன். ஓகே, இப்போ வந்து கிழவங்கிட்டு இருக்கிற குண்டு வந்து இருக்குது. இப்போ வர கிளவி வேறு வந்துருப்பா. ரொம்ப நேரம் ஐயோப்பா என்னங்க கிளவின்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே கிளவி வந்துட்டா. ஓகே, இப்போ கதையை முடிச்சுட்றான். சாவடி சத்த கிளவி. ஓகே, இப்போ வந்து செத்துட்டா. 2.5 நிமிஷத்துக்கு வரமாட்டா. அது முடிக்க நம்மளுக்கு சேஃப்டி. ஓகே, கல்லுன்ற பாருங்க. அந்த சென்ட்ரினா வேணாம், டெடிபியர் போட்டு உன் கதையை முடிச்சு விட்ருவேன். சரி இப்போ வந்து இது காக்காயிட்டு இருக்கிற இதில் என்ன சாவி எடுத்துடலாம். சாவி எடுத்துகிட்டு இந்த ஜென்ரேட்டர் ரூமுக்கு பக்கத்துலேயே போட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக வாட்டமாக இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டோம். டே 2லேயே நம்ம முடிஞ்சு இப்போ பாதி பொருள் கூட நம்ம எடுக்கலைங்க. என்ன பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு கிளவி வேறு வர மாதிரி இருக்குது. கிளவி சரி யாரும் வரலன்னு போகலாம். எப்படியே தப்பிச்சு வந்தாச்சு. கல்லை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா சேஃப்டிக்கு 3 கல் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதான் நம்மளுக்கு சேஃப்டி. இப்போ வேறு நம்ம டே 2ல் வேறு இருக்கோம்.
இப்போ வேறு கிளம்பிட்டு வேறு கன்று இருக்கும், என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. அப்போ ஏதோ ஏதோ ஒரு இது பண்ணி அடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. ஓகே, இப்போ வந்து கிளம்பி ஃபஸ்ட்டு கூட்டலாம். இப்போ 2 கல் தான் இருக்குது, 3வது கல்லையும் எடுத்துக்கலாம். அதான் ஒரு கல் மிஸ் ஆச்சுன்னா கூட இன்னொரு கல் சென்றுனா திரும்பி வேணாம். அப்புறமேட்டு டெடி பேர் போட்டு உங்கள் கதையை முடிச்சுட்டு பார்த்துக்கோ. சரி ஓகே, இப்போ கிளம்ப வேறு வர மாதிரி சவுண்டு கேட்டுச்சே. இங்கே இது அந்த சைடு வந்துடுவாளோ, 2 சைட்லேருந்துமே பார்க்கலாம். எதுக்கும் திடீர்னு பின்னாடி நீ அப்படா இங்கே வந்தா கிளம்ப வேறு. ஐயோ இருடா மாடி கிளம்ப நேரத்துக்கு சுட்டுருப்பான். ஓகே, அவன் கதையை மொத்தம் முடிச்சிடும். சாப்பிடா செத்தப்பாயில். ஓகே, இப்போ கிளம்பி வேறு கண்டிப்பாக வந்தே அவனும் எந்த சைடுலேருந்து வருவான்னு தெரியல. திடீர்னு அந்த சைடு வந்து ஒரு தடவை நான் விளாட போதுங்க இந்த சைடு தான் வருவான்னு நான் நினைப்பேன். ஆனால் அந்த சைடு வர மாட்டான், வேறு சைடு வருவான். சரி ஓகே, இப்போ இந்த சைடு வந்துருக்கா. இப்போ கதையை முடிச்சு ஹெட்ஷாட் போட்டேன். கிளவி என்ன பல்ல என்ன இப்படி கார் முடிச்சு போயிருக்கேன். நான் பேஸ் போட்டு வளர்க்கவே மாட்டேன் பல்ல. ஓகே, இப்போ கிளம்போட என்ன எடுத்துக்கிட்டு மேலே போயிட்டு பதுக்கி வச்சுருவாங்க. இனிமேல் கிளவா நீ எப்படி சொல்கிறேன்னு பார்க்க. இந்த கண்ணை அடிச்சு தானே என்னை போட்டு அந்த அடி அடித்தேன். இரு இந்த கண்ணை எடுத்து ஒழிச்சு வைக்கிறேன். ஓகே, இந்த கண்ணை போச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு வந்துடலாம். இவன் ரொம்ப ஸ்லோவாக போகிறான். இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்பீடாக தெரியும், 1-2 வீடியோ மட்டும். அது மட்டும் லைட்டாக மைல்டாக நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஓகே, இதை கன் எடுத்து இங்கே ஒழிச்சு வச்சிடலாம். ஒழிச்சு வச்சுட்டு ஓகே, நம்ம கீழே போயிட்டு கீழே ஏதாவது முக்கியமான ஏதாவது ஒரு சில பொருட்கள் இருக்கான்னு பார்க்கலாம். அதாவது ட்ரெயினுக்கு தேவையான ஏதாவது பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதில் ஏதாவது இருக்கா, இதில் எதுவும் இல்லை, இது ஓப்பன் பண்ணுறா, இதில் எதுவும் இல்லை. ஓகே, கீழே போயிட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இந்த நேரத்தில் மட்டும் கிளவி அடிச்சுட்டு வரலாமா? இப்போ இருக்கும் நம்மளுக்கு. எனக்கு வேறு சரியான கோவம் வந்துடும். இப்போ வேறு என்கிட்ட எந்த ஒரு பொருள் கூட இல்லைங்க. இப்போ என்னங்க பண்ணுறது? ட்ரெயினுக்கு ஒரு பொருள் கூட நான் ஏதோ கிடச்சிருக்கு. இரு அடா வேறு வழியே இல்லைங்க. இது கதையை முடிச்சு விட்டதே தான் ஆகும். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா வந்து கடுப்பேற்றுறோம். ஓகே, இந்த பேர்லாக்கி இங்கே போட்டுட்டேன். இங்கே டெடி பேர் இருக்கும், எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க. இங்கே டெடி பேர் இருக்குன்ட்டு எத்தனை தடவைன்னு சொல்ல முடியாது. வந்து நான் விளையாட்டுருக்கேன் சொல்லலாம் மறந்துச்சு. ஐயோ என்னங்க பண்ணுறது? இப்போ வேறு கிளவி வேறு வந்தாங்கன்னா என் கதையை முடிச்சு விட்ருவாங்க. எனக்கு கையில் வேறு டெடி வேறு இருக்குது. ஐயோ இப்போ என்னங்க பண்ணுறது? அப்பா வந்துருச்சு லிஃப்ட்டு. மேலே போக முடியுமா? இல்லை போக முடியாது போல், கீழே குதிச்சு தான் மேலே போயாகணும். ஓகே, இங்கே கிளம்புற இல்லை. அப்படியே அந்த பட்டனை நைஸாக அப்படியே போட்டு விட்டு அப்படியே நம்ம போயிடலாம். சென்ட்ரி நான் உனக்கு வைக்கிற பெரிய ஆப்பா. இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் பொம்மை எடுத்துக்கிட்டேன் உன் கதையை முடிச்சு விட்றதுக்கு. ஓகே, இப்போ அவர் ரூமுக்கே போயாச்சு. இதில் நம்ம இவன் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கிறாங்க. எந்த இடம்னா ஆமை கூட ஸ்பீடாக போகும் போல். ஓகே, இப்போ சென்டினா கதை முடிஞ்சு போல தான் போகிறேன். அந்த ஸ்பெஷல் கீ கொடுத்துட்டு போயிட. சரியா? இவ்வளோ சொன்னாங்க போகிறேன். சரி ஓகே, இதுலேருந்து ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு நம்ம கீழே போயிட்டு அங்கே லாக்கர் இருக்கும், அந்த லாக்கர் போய்ட்டு ஓப்பன் பண்ண. அதுக்குன்னு கிளம்ப இருக்கானா? இல்லை கிளம்பல. சரி வாங்க போய்ட்டு ஓப்பன் பண்ண டக்குன்ட்டு. ஓகே, ஸ்பெஷல் கீ ஓப்பன் பண்ணால் ட்ரெயின் கீ கிடச்சிருக்கு. ஓகே சூப்பர், ட்ரெயின் எஸ்கேப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு லிஃப்ட்டுக்கு கீழே போட்டலாம். அப்போ தான் நம்ம வந்து டக்குன்னு நம்ம போய் எடுக்கிறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகே, லிஃப்ட் கீழே போட்டாச்சு. அடுத்து இந்த பேரலாக் கீ இங்கே தானே போட்டேன், இங்கே அது இங்கே இருக்கு. இந்த பேரலாக் கீ எடுத்துகிட்டு அப்படியே கீழே போட்டோம்னா இங்கே லிஃப்ட்டு ஆன் பண்ணிவிட்டு போடலாம். திடீர்னு கிளம்ப வந்து போகிறான். ஓகே, ஐயோப்பா கிளம்புன்னு சொல்கிறதுக்குள்ளே கிளம்பி வந்துட்டாங்க. இது என்னங்க ட்விஸ்ட்டு? ஓகே, வேறு லிஃப்ட்டு வேறு வந்துட்டுருக்கு. நசுக்கி கிசுக்கி ஏதாவது போட்டுற போகுது. ஓகே, கிளம்பி போயிட்டாலா? இது கீழே போட்டேன், சவுண்டு வந்து கிளம்பி திரும்பி வரா. ஓகே, வந்தால் வரட்டும். நம்மளுக்கு என்ன அவளால் இங்கே வர முடியுமா? இங்கே கிளவியால் வரவே முடியாது. எனக்கும் இது ரொம்ப பிடிச்ச பிளேஸும் கூட கைஸ். ஏன்னா இந்த லிஃப்ட் பக்கத்தில் போக நம்ம வந்து எப்படி சொல்கிறது, டக்குன்னு நம்மளால் பொருளை எடுத்துகிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, லிஃப்ட்டு கீழே இறக்கிட்டு போயிடலாம். திடீர்னு கிளவி ஏதாவது வந்தாங்கன்னா டக்குனு இங்கே இருந்து தப்பிச்சு போயிடலாம். என்னங்க நான் சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே கிளவி வந்துட்டா. அப்பா எப்படி தப்பிச்சிட்டோன்றதுக்குள்ளே கிளம்ப வந்துட்டாங்க. என்னங்க பின்னாடி பார்த்தா கிளவி, இந்த சைடு முன்னாடி பார்த்தா கிளவ. என்னங்க நடக்குதுங்க? நம்மளே கொல்லாமல் விட மாட்டானு போல. ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம் சேஃப்டிக்கு. உண்டிகள் இங்கே தான் போட்டேன், உண்டிகள் கிடச்சிருச்சு. இப்போ முடிஞ்சா வாங்க கிளவி என்னை ஆர்மூரில் எந்த அடி அடித்தாங்க, பாரபட்சம் இல்லாமல் அடித்தா. நீங்கள் அந்த இன்னொரு வீடியோ நான் போட்டிருப்பேன் ஆர்மூரில் நான் விளையாடி போட்டிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக ஃபன்னாகவும் இருக்கும். ஓகே, இப்போ கிளவி இதை கல்லை ஃபஸ்ட்டு பொறிக்கலாம். அப்போ தான் கிளவி ஃபஸ்ட்டு அடிக்க முடியும். ஓகே, தொண்டை வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ வாய்ஸ் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகினால அதில் வாய்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தொண்டெல்லாம் கொஞ்சம் கட்டிச்சு. அப்பப்போ வந்து நான் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வேறு வந்துகிட்டு இருக்கான். ஓகே, கதையை முடிச்சு விட்டு அடுத்து கிளவி வருவா. அவளுக்காக இந்த 2 கல் எடுத்து வச்சுக்கலாம். எது திடீர்னு பதட்டத்தில் வந்து நான் எங்கேயா சுட்டுக்கிட்டு போகிறேன். ஓகே, இப்போ கிளவி என்னங்க கிளவனை நான் வந்து கொண்டுட்டேன், இன்னும் கிளவி வராமல் இருக்காங்க. என்னங்க 2 பேத்துக்குள்ளே சண்டையா என்னன்னு தெரியல. கிளவன் வந்தால் கிளவி வர மாட்டேங்கிறா, கிளவன் வர மாட்டேங்கிறான். என்னங்க இது? ஓகே, கிளவி வர மாதிரி தான் தெரியுது. ஓகே, கிளவி வந்துட்டா. ஓகே, ஹெட்ஷாட் போட்டு அப்படியே இங்கேருந்து போவோம். இனிமேல் 2 நிமிஷத்துக்கு வரமாட்டானுங்க. ஓகே, கல் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சேஃப்டிக்கு. ஓகே, இங்கே ஒரு கல் இருக்க, எடுறா. ஓகே, எடுத்தாச்சு. இங்கே இந்த இன்னொரு கல் இருக்கா. ஓகே, கல் எதுவும் இல்லை இப்போதைக்கு. மேலே ஒரு 2 ஜாடி இருக்குங்க, தள்ளி விட்டு வந்துடலாம். ஓகே, லிஃப்ட்டுனா பொறுமையாக போகுது, கொஞ்சம் ஸ்பீடாக போச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வரத்துக்குள்ளே ஒரு நிமிஷம் கிட்ட ஆகி போயிடும் போல், ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஓகே, இப்போ இந்த ஜாடி கரெக்டாக குறிப்பாக அடிச்சு விட்டுட்டு அந்த ஜாடியை அடிச்சு விட்டுறலாம். ஓகே, 2மே கரெக்டாக அடிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து அந்த சைடு போகிறதுக்கு கட்டை வேணும். கட்டை எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி வாங்க, ஒன்று ஷட்டருக்கு பின்னாடி இருக்கணும்.
ஷட்டருக்கு பின்னாடி போய் பார்க்குறேங்க இருங்க. ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஜாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இதனா தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அந்த ஒரு இடம் இருக்குது, அந்த பேர்லாக் கீ இருக்குங்களேங்க, அதோட ரூம் போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதை வச்சுட்டு வந்துடலாம். ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக தான் போக மாட்டேங்கிறான் இவன், போகிறதுக்குள்ளேயே டைம் போயிடும் போல். ஓகே வந்தாச்சு பக்கத்தில். லைட்டாக அங்கே நான் வந்து ஸ்பீட் பண்ணியிருப்பேன், ஏன்னா இவன் ரொம்பவே ஸ்லோவாக போகிறான். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகுது. ஒரு 48 நிமிஷம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். 48 நிமிஷம் இது வேறு நான் எப்படி கட் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல, ரொம்ப நேரம் போகுது. ஓகே மேலே போயிட்டு ஒண்டியோட எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே அது ஃபஸ்ட்டு லிஃப்ட்டை கீழே வர வைப்போம். ஓகே மேலே போயிட்டுருக்கோம். இது மேலே ஏதாவது இந்த உண்டிகோவில் ரொம்ப முக்கியங்க இது கிளவு. ஏன்னா நீ ஆட் மோடில் போட்டு அப்படி போட்டு அடிச்சிட்டானுங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஆட் மோடில் நான் விளையாடிருப்பேன், ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கும். தர்மடி வாங்கி தோத்துட்டேன். ஆனால் இப்போது இது ஆட் மோடில் நார்மல்னால ஏதோ நான் விளையாடிட்டு இருக்கேன். நார்மலில் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருக்கும், ஆட் மோடில் தான் கஷ்டம். நான் நெக்ஸ்ட் பார்ட்டு கண்டிப்பாக நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி கல் எடுத்துடலாம். ஆட் மோடில் தான் விளையாடணும்னு எனக்கு ரொம்பவே ஆசைங்க. ஏன்னா ஆட் மோட்லலாம் ஃபஸ்ட்டு இதோட ப்ளூ பிரிண்ட் தெரியும், ப்ளூ பிரிண்ட்டு அப்புறமேட்டு ஆட் மோட் போகிறோம். ஓகே இந்த கிளவி வரா, இப்போ கதையை முடிச்சு விட்றலாம். ஓகே கதையை முடிச்சு விட்டாச்சு, அடுத்து கிளம்ப வருவான். எங்கடா கிளவா எங்கடா இருக்கப்பா வந்துட்டான். தலையிலே சுட்டலாம். ஓகே தலையிலே ஹெட்ஷாட் போட்டாச்சு. ஓகே இனிமேல் 2 நிமிஷத்துக்கு வர மாட்டானுங்க. இந்த கட்டை வேறு எங்கே இருக்குன்னு தான் தெரியல. இந்த ஷெட்டுக்கு பின்னாடி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஷெட்டுக்கு பின்னாடி இல்லைங்க. ஆமாம் போன தடவை இங்கே தான் வந்த மாதிரி இருந்தது, அப்போயும் இல்லைங்க எதுவும். எனக்கு தெரிஞ்சு கீழே தான் அண்டர் கிரவுண்டில் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கீழே ஃபஸ்ட்டு போவோம் அண்டர் கிரவுண்டுக்கு. போயிட்டு அங்கே கட்டாக இருக்கும், கன்ஃபார்மாக கட்டாக இருக்கும். போய் எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டு அந்த ஜாடி எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே ஸ்டக்குன்னு போடா. இவன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. நான் என்ன தான் ஸ்பீடாக காமிச்சாலுமே ஸ்லோவாக போகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே இப்போ வந்து கட்டை எடுத்தாச்சு, கட்டை போய் எடுத்துகிட்டு மேலே போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வேறு கிளம்ப வேறு வந்துடுவாங்க, ஏன்னா இப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. சரி பார்க்கலாம். ஓகே இந்த கட்டை எடுத்து கரெக்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படி இதுதாங்க சொல்கிறது நம்ம ஆளுன்ட்டு. கரெக்டாக நான் கட்டையை போட்டேன், ஆனால் நடக்க முடியல. ஓகே இப்போ வந்துட்டு அந்த ஜாடி எங்கே ஏதோ இங்கே இருக்குது, ஜாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தண்ணி இருக்கும், தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த எடுத்து கொண்டு போய் வச்சலாம் அண்டர் கிரவுண்டில். ஓகே இப்போ அது கிளம்ப வேறு வந்துடவே கூடாது, 2 நிமிஷத்துக்கு வேறு மேலே ஆகி போச்சு. ஓகே இந்த ஃபஸ்ட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகி போச்சுனால ஃபஸ்ட்டு உண்டியோவில் எடுத்து கிளவை முடிச்சு விட்றேன். ஓகே கிளவியோட கதையை முடிச்சு விட்டாச்சு. அடுத்து கிளவங்களா ஆடா டே கிளவா நாங்கள் மூட்டு வலி வந்த மாதிரி பொறுமையாக நடந்து வரான். ஓகே ஆன்மூரில் இல்லைன்னா நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், ஆன்மூர்லாம் வந்துகிட்டு இருந்தால் நம்மளுக்கு பேசக்கூட டைம் கிடைக்காது, அந்தளவு போட்டு அடிப்பாங்க. சரி இப்போ போயிட்டு ஜாடி போய் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். எங்கடா ஜாடி இங்கே தான் போட்டேன், அது எங்கே இருக்கு. ஓகே தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சிடலாம். இதை போடா டே வேகமாக போடா இன்னும். ஓகே வந்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த பேர்லாக் கீ இருக்கும், போயிட்டு ஓகே நம்ம பேர்லாக் கீயோட அந்த சாவி எடுத்துகிட்டு கீழே போயிட்டு அந்த அண்டர் கிரவுண்டை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே எடுறா. ஓகே எடுத்துட்டான். கீழே போயிட்டு அந்த லாக்கர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டேன் வந்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ட்ரெயினோட இதுக்குள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் அந்த சுவிட்ச் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே கரெக்டாக அதே தான் இருக்குது. இது மேலே வந்து அந்த ட்ரெயின் கீ இருக்கும், அதை எடுத்து இங்கே போட்டுடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வேறு கிளவி வந்துட்டு இருப்பாங்க, ஃபஸ்ட்டு இவங்களே போட்டு தரலாம். எங்கடா கிளவி எங்கடா இன்னும் ஆளை காணோம், ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. இங்கே ஃபஸ்ட்டு சவுண்டை போட்டு போயிடலாம், ஏன்னா இந்த சவுண்டு தான் கிளவி வருவா, அப்படியே கிளவனை சேர்த்தே போட்டு தள்ளிடலாம். ஓகே இங்கே இந்த பக்கம் போகிற கிளவி நம்ம அந்த பக்கம் போய் அப்படியே முடிச்சிடலாம். ஓகே என்னங்க இன்னும் வரல, இன்னொரு தடவை சவுண்ட் கொடுப்போம். சவுண்ட் போடுறோம். ஓகே போட்டாச்சே, இவன் திரும்பி வந்தே ஆகணும் இந்த சவுண்டுக்கு. ஓகே வந்துட்டா ஒரு மண்டலே ஹெட்ஷாட் போட்டேன். ஓகே இப்போ கண்டிப்பாக கிளம்ப வந்தே ஆகணும். இப்போ எங்கே வருவான்னு தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஒன்று இந்த பக்கம் இருந்து வரணும், இல்லை அந்த பக்கம் இருந்து வரணும். 2 சைடுமே நம்ம ஒன்றாவே பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வரதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஆனால் அது நம்ம ஒன்று நினைக்கிறோம், நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது. அது மாதிரி சில தடவை மட்டும் கிளம்ப ஆப்போசிட் சைட்லேருந்து வருவான். ஓகே இவனை கிளம்பனை கொண்டாச்சு. ஏன்னா எப்போவுமே 2 சைடு நான் எப்போவுமே பார்ப்பேன், ஏன்னா கிளம்ப நம்ம நம்பவே முடியாது. ஓகே க்ரௌபர் எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த என்ன ஜென்ரேட்டரோட அந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு வந்துடலாம். ஓகே போடா. ஓகே போகிறான். இங்கே தான் நான் சாவி போட்டேன், ஏதோ இங்கே இருக்கேன். ஓகே இதை போயிட்டு ஓகே எடுத்தாச்சு. எடுத்து அந்த லாக் ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓப்பன் பண்ணிட்டு அந்த ஜென்ரேட்டருக்கான ஒயரை போயிட்டு எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போ தான் ட்ரெயினுக்கு வந்து கரண்ட் வரும். சுவிட்சை ஆன் பண்ணிடலாம். ஓகே கரண்ட் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து லாங் வீடியோ வந்து நான் ஜென்சன் இம்பேக்ட் தான் நான் போடலான்னு நினச்சேன், பார்ட் 2 வீடியோ. ஆனால் வந்து கிளவி வேறு என் கனவு வந்து எப்படா நீ வந்து எங்கள் கேம் விளையாடுவேன்னு சொன்னாங்க. என்னடா உருட்டே விட்டா அப்படின்னாதீங்க, என் கனவு வந்தாங்க. ஓகே இப்போ கிளவியோட கதையை முடிச்சு விட்டுறலாம். ஓகே கிளவி வந்துட்டா. ஓகே கதையை முடிச்சு விட்டுறலாம். அடுத்து இங்கே எங்கடா கிளவா வாடா. ஓகே வந்துட்டான், அவனுக்கு சுட்டு தள்ளியாச்சு. ஓகே இங்கே அடைச்சிக்கிறாங்க, என்னை போக தடுக்கிறாங்களாம்மா. நம்ம தடுத்தாலும் நம்ம போவாங்க, ஏன்னா கிளவி நம்மளுக்கு போட்டு தள்ளிடுவாங்க. சரி இப்போ வந்து க்ரௌபர் எடுத்துட்டேன். மேலே இன்னொரு பொட்டி நான் பார்த்தேன், சென்ட்ரினா ரூமுக்கு பக்கத்தில் அந்த பொட்டி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே இங்கே மட்டும் மைல்டாக நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ இங்கேயும் கரெக்டாக போகணுங்க, இங்கேயும் தப்பாக போனோம்னா அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சு. ஓகே இங்கே உள்ள தேங்காய் இருக்குது, இதில் எனக்கு தெரிஞ்சு வெப்பன் கீ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து காயின் தான் இருக்கும், கன்ஃபார்மாக காயின் தான். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு உடச்சிடலாம்.
ஓகே உள்ளே போட்டு சதக் உடச்சாச்சு. ஓகே நான் இது மறந்தே போயிட்டேன் பாருங்க. இந்த ஜென்ரேட்டர் ரூமுக்கான ஒரு கதவு இருக்கும், அதுக்குள்ளே நம்மளுக்கு ட்ரெயினுக்கான லிவர் கிடச்சிருக்கு. சூப்பர், வேகமாகவே தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே இதை ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு கீழே போட்டு உண்டிகோல் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கிளம்ப வேறு வந்துருவாங்க, 2 நிமிஷத்துக்கு மேலே வேறு ஆகிப்போச்சு. கீழே தான் போட்டிருப்பேன் உண்டிகோல். சரி ஓகே இங்கே இருக்குது. ஓகே இந்த உண்டிகோல் எடுத்துகிட்டு நம்ம கீழே போய்ட்டு அந்த மெட்டல் மண்டைக்கிட்ட சவுண்ட் கொடுப்போம். ஓகே இந்த சவுண்டுக்கு கிளம்பி எங்கே இருந்தாலும் வந்துடுவானுங்க. ஓகே கிளம்பி வந்துட்டா கதையை முடிச்சாச்சு. அடுத்து கிளம்பி என் காலில் விடுவார. நான்லாம் அவங்களெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் முடிச்சு விட மாட்டேன், ஏன்னா அவங்களை கொல்லவும் முடியாது. சரி ஓகே கதையை முடிச்சுட்டு இப்போ போயிட்டு அந்த ட்ரெயினுக்கு தேவையான பார்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே மேலே ஃபஸ்ட்டு போயிட்டு காயின் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஏன்னா இந்த மெட்டல் மண்டையாவது சவுண்ட் கொடுத்துருவான். இவன் வேறு போயிட்டு வரத்துக்கே 1 நிமிஷம் கிட்ட ஆகும் போயிடும் போல். ஓகே நம்ம ஃபஸ்ட்டு அந்த காயின் இங்கே தானே போட்டேன். ஓகே இங்கே கிடக்குது. இதை போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த மிஷின் கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். இங்கே போகலாம். ஓகே போடா வேகமா. ஓகே நான் இங்கே லைட்டாக ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் போகுது. ஓகே கொடுத்தாச்சுடா, ஏன்டா சவுண்டு போடுற? நான் தான் காயின் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல. என்னங்க இது பக் ஆகிடுச்சா? ஓ இங்கே போடணுமா? நான் வேறு மறந்தே போயிட்டேன், ஏன்னா கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆகி போச்சு. ரொம்ப நாள் கிடையாது, 7 நாள் ஆகி போச்சு. அதனால் கொஞ்சம்லாம் மறந்துட்டேன். ஓகே போயிட்டு நம்ம ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே என்னங்க இது இவன் ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. ஆமாம் கூட ஸ்பீடாக போயிடலாம். இவன் போகிறதுக்குள்ள கிளம்பியே வந்துடுவாங்க போல. சரி இதை ட்ரெயினுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ட்ரெயினுக்கு எடுத்து என்னத்துக்கு கிளம்பி வேறு வந்துருப்பாங்க. சரி பார்க்கலாம். என்கிட்ட வேறு எந்த வெப்பன்ஸும் இல்லை, இதுவும் இல்லை கல்லும். ஓகே இப்போ இந்த ட்ரெயின் லிவர் இங்கே தானே போட்டேன், அது இங்கே கிடக்குது. இதை போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம். நடுவில் வந்து கிளம்பி மட்டும் வந்துடவே கூடாதுப்பா. இதுதான் நான் வேறு கரெக்டாக தப்பிக்கிற இதில் இருக்கேன். இப்போ மட்டும் கிளம்பி வந்தாங்க, நமக்கு அதை முடிஞ்சிச்சு. ஓகே இந்த ட்ரெயினோட அந்த சுவிட்ச் இருக்கும், அது ட்ரெயினோட அந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும் கைஸ். அந்த சுவிட்ச் பாக்ஸில் போயிட்டு கரெக்டாக இங்கே போட்டுடலாம். ஓகே போட்டாச்சு. லிவர் இழுத்து விட்டுலாம். ஓகே இழுத்து விட்டாச்சு. இந்த மேலே போயிட்டு அந்த ட்ரெயினுக்கு தேவையான கீ எடுத்துக்கலாம். ஓகே கீ எடுத்தாச்சு. அப்படியே கீழே போயிட்டு அந்த ட்ரெயினில் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே ட்ரெயினை ஓப்பன் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் ட்ரெயின் லிவர் மட்டும் இருந்ததுனாங்க இங்கேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி போயிடலாம். ஓகே ட்ரெயின் லிவர் இங்கே அப்பா எங்க கிராணி வேறு வேறு வந்து தொல்லைப்படுத்திக்கிட்டே இருக்கா. நம்மக்கிட்ட வேறு எந்த கல்லுமே இல்லைங்க. என்னங்க இந்த கிளவி பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியுது. கொஞ்சம் ஈஸி மூடாக இருக்கிறனால எப்படியோ சமாளிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஓகே கிளவி வேறு வர மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம இதை கிளவி வராளா? இச்சோ தெரியாதனமாக கீழே போட்டேங்க, கருமண்டா. ஓகே இப்போ கிளவி வேறு வருவாளே, என்ன பண்ணுறது? ஓகே நம்ம இங்கே இந்த சந்து இருக்கோம், சந்து வழியே அப்படியே தப்பிச்சிடலாம். ஓகே சந்துக்குள்ளே போடா. ஓகே போயாச்சு. எதுக்கும் இந்த உண்டிகளை எனக்கு எதுக்கு எடுக்குதுன்னு எனக்கே தெரியல. ஓகே எடுத்து வச்சுக்கலாம். ஓகே இப்போ கிளவி போகிற முடிக்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். என்னங்க இது ட்ராப்பை செட் பண்ணிவிட்டு போகிறாங்க, எவ்வளோ கொழுப்பாக இருக்கணும் இந்த கிளவிக்கு. ஓகே கிளவி வேறு போன மாதிரி சவுண்டு கேட்குது. இதை கீழே அப்படியே போட்டு நம்ம திரும்பி மூடிடலாம், ஏன்னா அது கையில் இருந்தால் திரும்பி சவுண்டு வரும். ஓகே கிளவி வேறு போயிட்டா. அப்போ என்னங்க கிளவி போனால் வராங்க. என்னங்க இது கிளவி போனால் வரான், கிளவி வரா. என்னங்க கதையாக இருக்குது. ஓகே இப்போ இந்த போகிற முடிக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே போயிட்டானா? ஓகே அங்கே தாங்க போகிறான். ட்ரெயின் பார்க்குறாங்க என்னங்க திறந்துருக்குன்ட்டு. ஓகே போகிறானா? அப்பாடி இப்படியே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணியே இருப்பான், பொறுமையாக கூட விளாட்லாம், அவசரப்பட்டு கிளம்பிட்டு சத்திரம் வேணாம். ஓகே இப்போ போயிட்டு ட்ரெயின் லிவர் இது பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆக பண்ணி தான். அதுக்கு முன்னாடி இந்த கதவெல்லாம் மூடிட்டேன். ஓகே இப்போ இந்த ட்ரெயின் லிவர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். அவ்வளோதாங்க இங்கேருந்து ஃபைனலே நம்ம எப்படியே தப்பிக்க போகிறோம். ஓகே கேட்டை உடச்சிட்டு போடா. சில வீடியோவில் மட்டும் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது, அது என் வாய்ஸ் தான், கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிறதுனால அப்படி இருக்கு. ஓகே இந்த வீடியோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.